இன்னும் எத்தனை தலைமுறை ஏமாத்துவீங்க? நீட்டுக்கு தீர்மானம் போட்டுருவீங்க. முடிஞ்சு போச்சா? உதயநிதி எங்க போயிட்டாரு? கூப்பிட்டு கேள்வி கேளுங்களேன். எந்த நெறியாளர் கேட்கறதுக்கு நிறுத்துங்க. மக்கள் மன்றத்தில் நிறுத்துங்க. நிறுத்தி கேள்வி சொல்றதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்க. மக்களையும் இந்த மாணவர்களையும் ஏமாத்தினாரா? இப்போ முந்தா நாள் ஒரு தங்கச்சி செத்து போயிட்டாளா இல்லையா? என்ன சொல்ல போறாரு? கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? போக வேண்டியதானே? உங்களுக்கு அதோட வேலை இல்லையான்னு கேட்கிறார். ஒரு மாணவனை 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை அடித்து இன்னைக்கு தலையை பொழந்து வச்சிருக்கீங்களே, அந்த தந்தை போடுறாரு மருத்துவத்துக்கு உதவி செய்யுங்கன்னு. இப்போ உங்களுக்கெல்லாம் கேவலமாகவும் வெக்கமாகவும் இல்லையா? சமூக நீதியை பற்றி பேசுறீங்க. என்ன சமூக நீதியை இங்கே கழட்டிட்டீங்கன்னு கேட்குறேன். சமூக நீதி என்னத்தை பண்ணி பார்த்துட்டீங்க? பைக் ஓட்டிட்டு போனால் கையை வெட்டுறான், இதான் சமூக நீதியா? குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறான், இதான் சமூக நீதியா? உங்கள் பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்குது? யாருக்கான ஆட்சியாக இருக்குது? வெக்கமா இல்லையா? நீங்க தொடர்ச்சியாக கச்சத்தீவை மீட்க போறோம் இன்னும் 100 வருஷத்துக்கு சொல்லுவீங்க. உதயநிதி போய் இன்ப நிதி பையன் வந்து சொல்லுவான்.